நிச்சயமாக தற்பொழுது கலை நிகழ்ச்சியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கியிருக்கிறது. காலை 5 மணி முதல் தொடங்கியிருந்த ரசிகர்கள், இங்கு குழுமியிருந்த ரசிகர்கள் எப்போது விழா மேடையில் விஜய் அரங்கேறுவார், எப்போது மேடைக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது கலை நிகழ்ச்சிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக தற்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள். சரியாக 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் கலை நிகழ்ச்சி, அதற்கு பிறகாக மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்னிலையில் கட்சியினுடைய தலைவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட தொண்டர்களும் எழுந்திருந்து தமிழ்தாய்க்கு வணக்கம் செலுத்துவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 40 அடி உயர கொடி கம்பத்தில் கட்சியினுடைய கொடியை விஜய் ஏற்றுவாரா என்ற கேள்விக்குறி தற்போது வரை இருந்திருக்கிறது. கொடியேற்றக்கூடிய நிகழ்வு தொடர்பாக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகவில்லை. அதற்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொன்றாக தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு கடந்த ஓராண்டாக எப்போது பொதுவெளியில் விஜய் அவர்கள் மேடையில் பேசுவார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 40 முதல் 5 நிமிடம் விஜய் அவர்கள் இந்த மேடையில் உரையாற்ற இருக்கிறார். முழுக்க முழுக்க தேர்தல் சார்ந்த மாநாடு என்பதால் தேர்தலுக்குரிய அறிவிப்பு, தேர்தலுக்கான நிலைப்பாடு, தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசப் போகிறோம் என்பதையெல்லாம் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மேடையில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 5 மணி முதலே இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் இங்கு குழுமியிருந்தாலும் தற்போது வரை பொதுமக்களுடைய கூட்டம் இங்கு அதிக அளவில் தான் காணப்படுகிறது. மாநாட்டு திடல் முழுமையாக நிரம்பியிருந்தாலும் மாநாட்டு மைதானத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கடை அதிகமாக இருக்கக்கூடிய சாலைகள் முழுமையாகவே தொண்டர்கள் வெகு விரைவாக மைதானத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் 10 நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் தகவல் தெரிந்ததன் அடிப்படையில் ஆங்காங்கே குழுமியிருந்த ரசிகர்கள், சோர்வாக ஓய்வெடுத்திருந்த ரசிகர்கள் விஜயை காண்பதற்காக மைதானத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கூட விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் முக்கியமான மைதானம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக எலியார்பட்டி, வளையாங்குளம், காரியப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கும் மதியத்திற்கு மேலாக விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கும் போக்குவரத்து நெரிசலின் காரணம் காட்டி விடுமுறையாக விடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளோடு அழைத்து தற்பொழுது இந்த பெற்றோர்கள் மைதானத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி மேடையில் விஜய் அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேடை ஏறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன பேசப்பட்டதோ அதே அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடைபெற எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து விக்கிரவாண்டியின் முதல் மாநாட்டை விஜய் நடத்தியிருந்தார். முழுக்க தன்னுடைய கொள்கை, கோட்பாடு, தன்னுடைய கொள்கை தலைவர்கள், நான் எதை கொண்டு பயணிக்கப் போகிறோம், என்ன மாதிரி விஷயங்களை தமிழக அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கப் போகிறோம் என்பதுதான் முதல் மாநாட்டில் இருந்தது. இந்த 2வது மாநாடு இன்னும் 8 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலில் தன்னுடைய நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் ஏற்கனவே எடுத்துரைத்திருந்தார். ஆளும் கட்சி, அதாவது திமுக அரசுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய தேசிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடன் தொடர்புக்கூடிய எந்த கட்சிகளுடன் கூட்டணியில் என்பதை விஜய் அதிகாரப்பூர்வமாக பல்வேறு மேடைகளில் எடுத்திருந்தாலும் அறிக்கையின் வாயிலாக சமீப காலமாக எடுத்துரைத்து வருகிறார்கள். அவர் கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்திருந்தார், தன்னுடன் கூட்டணி பெறக்கூடிய கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கு பிறகாக கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக கூட தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. அதே போல நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை விஜய் அவர்களை சந்தித்து நேரடியாக கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டது என பல்வேறு விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழ் கட்சியுடன் எந்தவிதமான கூட்டணி இல்லை என்பது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், அல்லது 3வது அணியை அமைத்து தன்னுடைய தலைமையில் பிற கட்சிகளை இணைப்பாரா என்ற கேள்வி எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த 2வது மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயனுடைய அரசியல் கொள்கை, கோட்பாடு உட்பட அவருடைய அடுத்த கட்ட பயணங்கள் தொடர்பாக முழுமையாக விவரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேதவல்லி, விஜயின் பெற்றோர் மேடையில் இருப்பதை நம் காட்சிகளில் பார்த்தோம். விஜய் வந்து விட்டாரா? நிச்சயமாக விஜய் நேற்று இரவே வந்து விட்டார். இந்த சென்னையிலிருந்து நேற்று மதியம் அவருடைய வாகனத்தின் மூலமாக சாலை மார்க்கமாகவே மதுரையை நோக்கி வந்த வண்ணம் இருந்திருந்தார். மதுரை வரும்போதே ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டது. அந்த 100 அடி உயர கொடி கம்பம் கூட சரிந்து விழுந்த விஷயம் கூட அவர் தொலைபேசி தொடர்பு கொண்டு அதை குறித்து கேட்டிருந்தார். அதன் காரணமாக சிறிது தாமதம் ஏற்பட்டது. அந்த பாரபத்தி திடலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு ஓய்வெடுத்திருந்தார். அதற்கு பிறகாக இன்று காலையில் அங்கு இருக்கக்கூடிய 7 கேரவன்களில் ஒரு கேரவனில் அவர் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். மைதானத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை தொடர்ந்து தொலைபேசி மூலியமாகவும் சிசிடிவி காட்சியின் வாயிலாகவும் தொடர்ந்து அவர் கண்காணித்து வருகிறார். இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாகவே இந்த கட்சியினுடைய மாவட்ட மேடையில் ஏறி இருக்கிறார்கள். அனைத்து நிர்வாகிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சமமாக நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அதே வேளையில் விஜயும் தன்னுடைய கேரவனில் இருந்து அதை கண்காணித்து வருகிறார்.
மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா இருக்கும். பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0